ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வாழைப்பழம் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்பவே ஃபில்லிங்காக நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இது கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்கிறேன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் 2 நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப பழமாகவும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. இது இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பழத்தை நல்லா கட் பண்ணி வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி நான் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒவ்வொரு பழத்தையும். இது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பழம் நல்லா வெந்து வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கத்தி விட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக உள்ளே போகணும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலுக்கு இந்த பழத்தை மாற்றிக்கோங்க. கை வச்சு நல்லா பழத்தை உடச்சி எடுத்துக்கோங்க. மேஷரோ இல்லைனா மிக்சிலேயோ போட்டிங்கன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். கை வச்சு எவ்வளோ உடைக்க முடியுதோ அந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக உடச்சி எடுத்துக்கோங்க. அதுவே போதும். நல்லா மசிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் பழத்தை மசிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மசிச்சுக்கணும். இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடிசு துருவ முடியலன்னா மிக்சியில் போட்டு நல்லா பொடிசு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனிப்புக்காக சக்கரை சேர்க்கும் பொழுது பழத்தோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். பழத்தில் நல்லா இனிப்பு டேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே சரியாக இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இப்போ 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கணும். ரவை வறுத்ததோ வறுக்காததோ எது இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கப் ரவையும் முழுசாக சேர்த்துறாதீங்க. ஒரு 3/4 கப் அளவு ரவை சேர்த்துட்டு இந்த பழத்தோடு சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவும் சேர்த்து நல்லா இந்த பழத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுறலாம். இன்னும் ஈரப்பதம் தெரிஞ்சதுன்னா மீதி இருக்கிற அந்த 1/4 கப் ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு பழம் நல்லா குலைவாக நல்லா வெந்ததுனால கொஞ்சம் ஈரப்பதம் தெரியுது. அதனால் இன்னொரு 1/4 கப் ரவையும் நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 3/4 கப் ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி ரெண்டாவது தேவைப்பட்டதுன்னா ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து உருட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்கவே தேவையில்லை. அந்த ஈரத்திலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மொத்தமாக மாவாக பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த ரவை ஊறுறதுக்காக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டிடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்படி உருட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். வேறு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கிறேன். இது பொரிச்சு எடுக்கணும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளியில் நல்லா கலர் மாதிரி வரணும், உள்ளேயும் நல்லா வேகணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி வரும். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒன்று போல் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறினதுக்கப்புறம் கூட நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள லேயர் நல்லா சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். புதுசாக ஏதாவது ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். சுத்தமாக எண்ணெயே குடிச்சிருக்காது, பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதே மாதிரியே போட்டு மிச்சம் இருக்கிற எல்லா மாவையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.